நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 28வது மாதாந்திர கருத்தரங்கில் 27 நட்சத்திரத்திற்கும் தனம் தரக்கூடிய உணவுகளும் ஜீவசமாதி வழிபாடுகளும் என்ற ஒரு தலைப்பில் தற்போது வகுப்பானது நடைபெற இருக்கிறது. அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க? இந்த காலத்தில் என்ன இருக்கணும்? பணம் வேண்டும். பணம் இல்லையேல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ கலியுகத்தில் இருக்கு இல்லைங்களா? சொல்லுவாங்க இல்லையா, அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம், பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ முதல்ல நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்லக்கூடிய பாவம் எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் நம்ம பொருள் ஈட்டுறது வருமானம் அப்படிங்கிறது. அப்போ இந்த வருமானத்திற்கு நட்சத்திரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரசுவாமியம் நூலில் தாராபலன் வரிசையில் குமாரசுவாமி நூலில் சொல்லியிருக்கிறாங்க. 2வது நட்சத்திரம் 4, 6 இந்த மாதிரிங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு பலனை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ம நட்சத்திரங்கிறது டென்ஷன் அலைச்சலை கொடுக்கும், 2வது நட்சத்திரம் வருமானத்தை கொடுக்கும், 3வது நட்சத்திரம் விபத்து பாதிப்பு கொடுக்கும். இப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க? 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் பேசியாச்சு. இன்னைக்கு நாம் இந்த டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்களில் நமக்கு 27 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? இந்த 27 நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரமா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரமே. சரிங்களா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா நட்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, சினிமாவில் கூட நிறைய படங்கள் வந்துருச்சு. நட்பா காதலா, நட்பா உறவா, கடைசியில் என்ன முடிவு என்ன சொல்றாங்க? சினிமாலேயே அந்த விஷயம் என்ன சொல்லுதுங்க? நட்பு தானே முக்கியம் சொல்லுது. நீங்க காதல் உறவு இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு நட்புங்க உண்மையான நட்பு தான் என்னங்க ஒரு பெரிய விஷயமாக அவனுக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த குமாரசுவாமி நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 8வது நட்சத்திரம் தான் எல்லா வகையிலும் நட்பாக இருக்கின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பணவரவுக்கு ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் பணவரவுக்கு ஏற்ற நட்சத்திரம் அப்படிங்கிற சூட்சமம் தெரியணும் இல்லைங்களா? எல்லா வகையிலும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரமாக 8வது நட்சத்திரம் இருந்தாலும் இந்த 8வது நட்சத்திரத்தை உபயோகப்படுத்துபவர்களுக்கு பணவரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. பெரும் பணம் அப்படின்னா எந்த கிரகம்? பெரும் பணம்னா யாருங்க? குரு. இப்போ இந்த பெரும் பணத்தை கொடுக்கின்ற கிரகம் அப்படின்னா பலமாகிற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா? பெரும் பணம்னா குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த குரு பகவான் பலம் பெறக்கூடிய இடம் இது. குரு பகவான் உச்சமடையக்கூடிய இடம் எதுங்க? கடகராசியில். எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறாருங்க? அப்போ பூச நட்சத்திரத்தில் யார் உச்சங்க? பெரும் பணத்தை கொடுக்கின்ற குரு பகவான் உச்சம். எப்பவுமே நம்ம எந்த விதிகளையுமே காலபுருஷ தத்துவப்படியிலே கொண்டுட்டு வரணும். அப்போ காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பொதுவாகவே எல்லாருக்கும் முதல் நட்சத்திரம் என்னது? அப்போ ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் எதுங்க? அஸ்வதி. இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இப்போ குரு பெரும்பணம் குரு தானே, அதில் மாற்றம் இல்லைங்களே. பெரிய பணம் குருவால தானே வருது. அப்போ குரு பூசத்தில் தானே உச்சம். அப்போ நீங்க அஸ்வினிலிருந்து இந்த பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்னு என்னங்க? இறைவனுடைய கணக்குக்கே 8வது நட்சத்திரம் தான் என்னங்க? பூசம். அதில் தான் யாருங்க? பெரும்பணத்தை தரக்கூடிய
குரு பகவான் உச்சம். அப்போ ஒருவர் 8வது நட்சத்திரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது பண வரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சார். நாங்கள் எல்லோருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு முன்னாலே நாங்கள் உபயோகப்படுத்திட்டு தான் கொடுப்போம், செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்போம். அப்போ 8வது நட்சத்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக பண வரவிற்கான விஷயங்கள் அதிகமாகும். சரிங்களா? அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா விட கிடைக்கும். சில பேர் என்ன தெரியுங்களா, ஒரு மாதம் மொத்தமாக சாப்பிட்றது. என்ன பண்ணுறதுங்க, சரி இதான் பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டாரே, மொத்தமாக என்ன பண்ணுறதுங்க, மொத்தமாக சாப்பிட்றது. சரி இந்த உணவை சொல்லிட்டாரு அப்படின்னு மொத்தமாக சாப்பிட்டு ஒரு மாதமாக டெய்லியும் சாப்பிட்டு நடக்கலாம் யோசிக்கு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 8வது நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது கோச்சாரத்தில் வருமா வராதுங்களா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, பலன் கிடைக்கும். பொதுவாகவும் சாப்பிடலாம். யார் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சாப்பிடணும், யார் பொதுவாக எப்பவுமே சாப்பிடலாம், ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. யார் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு 8வது நட்சத்திரம் ஒன்று இருக்குமா இருக்காதுங்களா? 8வது நட்சத்திரம் எல்லாருக்குமே ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா. அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பவர்கள் அனுதினமும் சாப்பிட்டீங்கன்னா யோகம் உண்டு. ஓகேங்களா? உங்களுக்கு 8வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா, ஏன்னா ஒரு கிரகம் இருக்குதுனாவே அந்த கிரகம் இயக்கத்தில் தானே இருக்கும். இப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 7 ஓரைகள் வருமா வராதா? வருமா வராதுங்களா? அப்போ நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஓரைகளில் பலன் கிடைச்சித்தானே ஆகணும். அப்போ நீங்கள் 8வது நட்சத்திரத்துடைய உணவை அனைவரும் சாப்பிடலாம். அது எப்போ சாப்பிடணுங்க, அந்த நட்சத்திரம் வரும்போது சாப்பிடணும். கிரகம் இல்லாதவங்க, உங்களுடைய ஜாதகத்தில் 8வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே சாப்பிடணும். ஓகேங்களா? அப்படி சாப்பிடும் பொழுது யோகம் என்பது ஏற்படும். இதில் எத்தனை சதவீதம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, யாருக்கு ரொம்ப பவராக இருக்கும், கிரகம் இருக்கிறவங்களுக்கு பவராக இருக்கும். அந்த கிரகம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. இந்த 8வது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாருங்க. அவரு உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு சுபத்தன்மையோடு ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா அடிச்சு சொல்லலாம் 100% அந்த உணவை சாப்பிடும்போது யோகம் வரும். அப்போ முதல்ல யோகம் அப்படிங்கிறது முழு யோகம் யாருக்கு அப்படின்னா அது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்கள் ஜாதகத்தில் 8வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அந்த 8வது நட்சத்திரத்தை அதிபதினு இருப்பார், நட்சத்திரத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் லக்னத்திற்கு சுபத்தன்மையுடன் அமர்ந்திருந்தால் அந்த 8வது நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக பெரிய முன்னேற்றங்கள் பண வரவுகள் வரும். இப்போ ஒரு சில பேருக்கு 8வது நட்சத்திரத்திலே கிரகம் இல்லைங்க சார், கிரகம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, 8வது நட்சத்திரத்துடைய அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் ஜாதகத்தில் லக்ன சுபத்தன்மையோடு உட்கார்ந்துருந்தா அந்த நாளில் சாப்பிடுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிப்படியாக இதை செய்கின்ற பொழுது என்ன பண்ணுங்க, கிரகம் தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் அந்த நட்சத்திராதிபதி கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, கேள்வி இருக்குது இல்லைங்களா. 8வது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பாரா இருக்க மாட்டாருங்களா, அவர் கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அவர் கேள்வி இருக்குதுங்களா. எனக்கு சார் 8வது நட்சத்திரம் உணவை சாப்பிட சொல்கிறீங்க, நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால் தானே நம்ம நல்லா பெரிய ஒரு இன்னும் நன்மைகள் பெற முடியும். அப்போது அதற்கு ஏற்றவாறு வாழ்வியல் பரிகாரம் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிரும். இது உதாரணமாக சொல்கிறேங்க, சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நான் ஒரு பொதுவான ஒரு கணக்கு போட்டிருக்கிறேங்க, சரி இதையே வச்சுக்குவோமே, இதையே வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஜாதகர், சந்திரன் அஸ்வினியில் இருக்கார். அப்போ அவர் என்ன நட்சத்திரம், மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினியில் பிறந்திருக்காரு. அவருக்கு 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரகம் வச்சுக்கோங்க, குரு விட்டுருங்க, குரு உச்சங்கிறது நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த ஜாதகத்தில் 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். உதாரணமாக சூரிய பகவானே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு 8வது நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சூரிய பகவான் இந்த லக்னத்துக்கு எந்த வீட்டுக்குடையவர், 5ஆம் வீட்டுக்குண்டான சூரியன் இதில் இருக்காருங்க, 8வது நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ சுபத்தன்மையோடு இருக்கார், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த பூசத்துடைய அதிபதி யார், சனீஸ்வரன். அவர் ஒரு லக்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னத்தை கரெக்டாக மைண்ட் வச்சுக்கோங்க, ஒரு தனுசு லக்னன்னு வச்சுக்கோங்க.
அப்போ தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் யாருங்க? 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் உடையவர் இல்லையா? 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் யாருங்க? சனி பகவான். இப்போ நம்ம சொல்லிட்டோம் சார் சொல்லிட்டாரு 8வது நட்சத்திரத்துக்கான உணவை எடுத்துக்க சொல்லியிருக்கிறார். சாப்பிட்டா யோகம் கிடைக்கும். ஆனால் அந்த யோகம் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கணும் கிடையாது. ஏனால் அந்த 8வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பூஷத்தினுடைய அதிபதி சனி பகவான் லக்ன ரீதியான சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் சொல்கிறோம். அப்போ 2க்கும் 3க்கும் உடைய ஸ்தானம் நல்ல ஸ்தானமா இல்லைங்களா? 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, வருமானம். 3ஆம் இடம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, வீரியம், வெற்றி எல்லாமே எதுங்க? 3ஆம் இடம். அப்போ இந்த 2, 3க்கு உண்டான சனி பகவான் ஒன்றும் வேண்டாங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்குங்க. பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டார். அப்போ இவங்களுக்கு இந்த உணவை சாப்பிடும் பொழுது யோகம் வருமானா கம்மி தான். யாருக்கு யோகம்? அதுல கணக்கு இருக்குதுல்ல. யாருக்கு யோகம்னா 2ஆம் இடம் வருமானம், 3ஆம் இடம் குடும்பம், 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த 8வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுனா என்ன ஆகுங்க? 100% வேலை செய்யும். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவராக இருக்கிறார். 12ஆம் இடங்கிறது கோர்ட்டு, ஒரு வக்கீலாக இருக்கிறார். 12ஆம் இடங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, சிறைச்சாலை, அதில் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் யோகம் தரும். அப்போ வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் பிறந்த ஊர் விட்டு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு அது என்னவா மாறும்? 100% யோகமாக மாறும். இது ஒரு பாயிண்ட். சரிங்க சார், வேற யாருக்கு மாறும் அப்படின்னா 12ஆம் இடங்கிறது என்னங்க? செருப்பு. ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு யோகமாக மாறுமா? 12ஆம் இடம் தானே செருப்பு. அப்போ செருப்பு கடை வச்சிருக்க யோகமாக மாறுமா மாறாதுங்களா? மாறும். ஒரு மெத்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மாறுமா மாறாதா? மாறும். ஒரு 12ஆம் இடங்கிறது ஒரு லாங் டிராவல் வச்சிருக்காங்க, டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது, சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போயிட்டு, அவங்களுக்கு யோகமாக மாறாதா? அப்போ அவங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணலாம். சரி சார், அது எதுவுமே இல்லை சார், நான் வெளியூரும் போகலை, வெளிநாட்டிலே இல்லை, நான் இந்த மாதிரி தொழிலும் பண்ணல, இதுவெல்லாம் ஒரு சாதாரணமாக இருக்கிறேன், ஒரு விவசாயியாக இருக்கிறேன், அல்லது ஊருக்குள்ளே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறது? தான தர்மங்கள் தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ சார் ஏன் சார் இந்த நட்சத்திரம் ஒரு உணவை சாப்பிட்றவங்க இந்த தான தர்மத்தை பண்ணணுமா? கேள்வி இருக்குமா இருக்காதுங்க? அதாவது நட்சத்திரத்தை இயக்க சொல்லிவிட்டீர்கள், ஆனால் நட்சத்திராதிபதி கெட்டு இருக்கிறனால இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்றீங்க. சில பேர் என்ன கேள்வினா, சரி இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஒரு உணவு இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டேன்னா அது சின்ன செலவு தான், ஏதோ 1 கிலோ வாங்கினாலும் கம்மியான செலவு தான். ஆனால் இந்த 12ஆம் இடத்துக்கு பரிகாரம் சொல்லும்போது செலவு ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்காக இதை பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம 8வது நட்சத்திரத்தை இயக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நட்சத்திர இயக்கம். 2ஆம் இடங்கிற வருமானம்னு ஒன்று வேணும் இல்லையா மனுஷனுக்கு? நீங்கள் நட்சத்திரக்காச்சும் பண்ணாட்டி போதுங்க, 2ஆம் இடங்கிற வருமானத்துக்கும் 3ஆம் இடங்கிற முயற்சிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இல்லைங்களா? என்ன தப்பாகி போகுதுங்க? ஒரு தப்பு இல்லை. அப்போ அந்த ஜாதகர் இந்த பூச நட்சத்திரத்துக்கான உணவு என்னதுங்க? விளாம்பழம். இதில் இல்லைங்க, அது வரிசையில் இருக்கிற பூச நட்சத்திரத்துக்கான உணவு என்னதுன்னா விளாம்பழம். விளாம்பழமும் சாப்பிட்டுக்கிட்டு 2, 3 குடையவன் 12 இருந்தால் என்ன பரிகாரம்? பரிகாரத்தை எடுக்கிறதுல தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சூட்சமங்களே இருக்கு. 2ஆம் இடம் என்பது பேச்சு, நம்முடைய பேச்சு. 3ஆம் இடம் என்பது காது. அப்போ காது பேசாத, வாய் பேச முடியாத, காது கேளாத 12ஆம் இடம் ஆசிரமம். ஓகேங்களா? அப்போ வாய் பேச முடியாத, காது கேளாத ஆசிரமங்களுக்கு சனிக்கிழமை நாளில், சனி பகவான்னா சனிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் உணவு தானமும் கொடுத்து கொண்டு இந்த 8வது நட்சத்திரம் பூசத்துக்குண்டான விளாம்பழத்தையும் ஒருவர் சாப்பிட்டு வருகின்ற பொழுது 100% வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ அப்படிதாங்க நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, கேட்குற கேள்வி, ஏங்க சார் இந்த 8வது நட்சத்திரத்தை ஒரு அந்த விளாம்பழத்தை ஒரு 100 ரூபா 200 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுமா? இந்த பரிகாரத்தை செஞ்சால் என்ன தப்புங்க? நட்சத்திரத்துக்கு செய்கிறீங்க உண்மையாக. அதான் நட்சத்திரங்கள் எப்படிங்க, நட்சத்திரத்தை விட கிரகம் தான் வலிமை ஜாஸ்தி. அப்போ கிரகமே வருமானத்தை கொடுக்குறவர், முயற்சி கொடுக்குறவர், அது 12 இருக்கிறார். இதுக்கு பரிகாரம் பண்ணால் வருமானம் முயற்சி வெற்றியாகவும் ஆகாதுங்களா? ஆகும் தானே? ஆகும் இல்லைங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ நாம எந்த ஒரு நட்சத்திரத்தை இயக்கினாலும் அந்த நட்சத்திராதிபதியும் நலமுடன் இருந்துட்டால் வெற்றி 100% உண்டு. ஒருவேளை
அவங்க அது முடியலனா கூட என்ன பண்ணிக்கலாங்க, வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், ஜாதகத்தை வெற்றி பெற வைத்து விடலாம். நீங்க எப்படி போனாலும் சரிங்க சார், ஒரு 8வது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா அந்த நட்சத்திராதிபதி கெட்டிருந்தாலும் கூட அவருக்கு நீங்க பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். லக்னம் செயல்பாடு வேணுமா வேணாமா? சரி, 12 பாவத்தை தவிர வேற பாவம் எதுவுமே வராது. அந்த பாவத்துடைய அதிபதியாக தான் அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி இருப்பார். லக்னம்னா செயல்பாடு வேணுமா வேணாமா? 2ஆம் இடம் வருமானம் வேணுமா வேணாமா? 3ஆம் இடம் முயற்சி ஜெயிக்கணுமா வேணாமா? 4ஆம் இடம் சுகம், இடம், வீடு எல்லாம் வேணுமா வேணாமா? 5ஆம் இடம் பிளானிங் ஜெயிக்கணுமா வேணாமா? 6ஆம் இடம் வேலைக்கு போகணுமா வேண்டாமா? இல்லை 6ஆம் இடம்னா வேலையாட்கள் நல்லா வேணுமா வேண்டாமா? 7ஆம் இடம் மனைவி சமுதாயம் நல்லா வேணுமா வேண்டாமா? 8ஆம் இடம் ஆயுள் வேணும் இல்லைங்களா? 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் வேணும் இல்லைங்களா? 10ஆம் இடம் தொழில் வேணும் இல்லைங்களா? 11ஆம் இடம் லாபம் வேணும் இல்லைங்களா? 12ஆம் இடம் தூக்கம் வேணுமா இல்லையா? அப்போ நீங்க எப்படி பண்ணாலும் நீங்க அந்த நட்சத்திரத்தை இயக்கும் போது அந்த நட்சத்திராதிபதி கெட்டே இருந்தாலும் அப்ப இந்த பாவம்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு பரிகாரம் செஞ்சா நீங்க நன்மை தான் அடைய போறீங்க, ஒன்றும் தீமை அடைய போறது இல்லையே. புரியுதுங்களா? அப்ப 8வது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது 8வது நட்சத்திரத்தின் அதிபதி நன்றாக இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், நட்சத்திரத்தை மட்டுமே தனிப்பட்ட முறையில் இயக்கிக்கலாம். இல்லை என்றால் அந்த 8வது நட்சத்திரத்தையும் இயக்கி கொண்டு அந்த நட்சத்திராதிபதி தோஷமாக இருந்தால் அதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த வருமானத்துடைய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஓகேங்களா? கிரகம் இருப்பவங்களுக்கு அவங்க யோகசாலிகள், கிரகம் இல்லாதவங்களுக்கு கூட நீங்க அந்த மாசத்துல ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா, வராம போகாது இல்லையா, டிராவல் பண்ணுவாங்களே கிரகம், அப்போ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுங்க, நட்சத்திரங்களை கையாளணும். இப்போ நீங்க எல்லாருமே சொல்லியிருப்பீங்க நட்சத்திர உணவுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து ஜீவசமாதி வழிபாடுகள் சொல்லியிருக்கிறோம். நீங்க எந்த நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் பணம் தரக்கூடியதுல எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஜீவசமாதி வழிபாட்டை செய்தாலும் பணம் வரும். அது 8வது நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அதிகப்படியான சக்தி இருக்கு. ஏன்னு சொல்லுங்க. நீங்க அதே கால்குலேஷன் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் போக வேணாம். காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரம் எதுங்க, அஸ்வினி இல்லையா? அஸ்வினி 8வது நட்சத்திரம் என்னதுங்க, பூச நட்சத்திரம், ஜீவசமாதியை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அப்ப ஜீவசமாதி போய் கும்பிட்டா வருமானம் வருமா வராதுங்களா? ஏன்னா குரு உச்சம் இல்லைங்களா, அதுல பூசத்துல குரு உச்சம் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா அந்த 8வது நட்சத்திரமா ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டீங்கன்னா இன்னும் இதை விட உணவு சாப்பிட்றதை விட அதிகப்படியான சக்தி, அதிகப்படியான அந்த வருமானத்துடைய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது நான் எதுவுமே சார் நம்ம ஜோதிடத்தை சொல்லும் பொழுது அதற்கான காரண காரியங்களை சொல்லிடணும். அப்ப 8வது நட்சத்திரத்துல பூசத்துல சித்தர்கள் தான் இருக்காங்க. பூசத்தில் என்ன, பூசம்னா என்னங்க, ஜீவசமாதி. ஏன் பூசத்துக்கு ஜீவசமாதி? குரு உச்சம். நீங்க ஜீவசமாதியில் என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவசமாதியில் என்ன இருக்குங்க, உண்மையான ஜீவ சக்தி இருக்கும். குருடாவே பெருமணம் தானே. அப்ப அங்க போனா ஜீவசக்தி இருக்கும் பொழுது போய் அதை கும்பிட போது பணம் வருமோ வராதுங்களா, வரும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜாதகத்துல 8வது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்திற்கான உணவையும் எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திரத்திற்கான ஜீவசமாதி வழிபாடுகளையும் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக பணவரவு வரும். அந்த 8வது நட்சத்திரத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், 8வது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்காருல்ல, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அது கெட்டிருந்தா அதுக்கான வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுட்டு இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளையும் ஜீவசமாதி வழிபட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, 100% உங்களுடைய வருமானத்துடைய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் எழுதியிருக்கோம். சரிங்களா? 27 நட்சத்திரம் எழுதியிருக்கோம். பொதுவாக எழுதலைங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வரும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவசமாதி வழிபாடும் அதுக்கு உண்டான உணவு எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்க ஜூம் பண்ணி காட்டிட்டீங்களா? சரி, பார்த்துக்கோங்க. இது என்னங்க, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம். சரிங்களா? இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பணவரவுக்கு இவ்வளவு எளிமையான வழியை கொடுத்தாச்சு. நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கிரகம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதான் அவங்க தான் யோகசாலி. கிரகம் இருந்து அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்தால் அவங்க கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு போய் உயர்ந்துருவாங்க.
கிரகமே இல்லையா, ஒரு 50-60% பலன் உண்டு. ஓகேங்களா? இது என்ன மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த நட்சத்திராதிபதி எப்படி வந்து பரிகாரம் பண்றதுங்கிற விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நட்சத்திராதிபதி கெட்டு போயிருந்தா, இந்த 8வது நட்சத்திராதிபதி கெட்டு போயிருந்தா எப்படி பரிகாரம் செய்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கான உணவும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்க, கண்டிப்பாக வருமானத்துடைய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். இது நாம் ஒன்றும் ஏதோ பொதுவாலாம் பேசலைங்க, காரண காரியத்தோடு விளக்கத்தோடு தான் பேசும். இதில் உண்மைத்தன்மை மாறி நம்ம பேசவே இல்லை. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையோட தான் உங்களுக்கு சொல்கிறோம். இது குருவை இயக்கினா பணம் வரும் தானே, அதுதானே ஜோதிட சாஸ்திரத்தில் குருக்கு பெருமனன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை யாரும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கு 8வது நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது அஸ்வினின்னு எழுதியிருக்கிறேன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கமல முனிவருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், விளாம்பலம் சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க அகத்தியருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், முருங்கைக்காய் சாப்பிடணும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவவாக்கிய சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், மாங்காய் சாப்பிடணும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க ராமதேவர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், எலுமிச்சைக்காய் சாப்பிடணும், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க காக புஜண்டர் முனிவர் அந்த சித்தருடைய வழிபாட்டை பண்ணணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், மாதுளை பழம் சாப்பிடணும். அடுத்து திருவாதிரை கருவூரார் ஜீவசமாதி சாப்பிட வேண்டிய உணவு ஆரஞ்சு பழம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க புன்னாக்கீசர் ஜீவசமாதி வழிபாடு பப்பாளி பழம் சாப்பிடணும். பூச நட்சத்திரக்காரங்க புலிப்பாணி ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், தேன் உலர் திராட்சை சாப்பிடணும். அடுத்தபடியா ஆயிலி நட்சத்திரக்காரங்க குதம்பை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், கற்கண்டு சாப்பிடணும். மக நட்சத்திரக்காரங்க வால்மீகி முனிவருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், பனை உணவு சாப்பிடணும். பூர நட்சத்திரக்காரங்க வியாசருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், வல்லாரைக்கீரை சாப்பிடணும். உத்தர நட்சத்திரக்காரங்க பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், கொய்யாப்பழம் சாப்பிடணும். அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரங்க ராமதேவர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், காளான் வெள்ளரிக்காய் சாப்பிடணும். சித்திர நட்சத்திரக்காரங்க கொங்கண சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், பலாப்பழம் சாப்பிடணும். சுவாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஜீவசமாதி இருக்கு, அந்த வழிபாட்டை பண்ணணும், சீதாப்பழம் சாப்பிடணும். அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரங்க திருமூலர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், தக்காளி சாப்பாடு, அந்த தக்காளி ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். அனுச நட்சத்திரக்காரங்க கௌபாலர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், கருப்பு திராட்சை பழம் சாப்பிடணும். கேட்ட நட்சத்திரக்காரங்க ஜோதிமுனி ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், மாம்பழம் சாப்பிடணும். மூல நட்சத்திரக்காரங்க டபரகர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், அன்னாசி பழம் சாப்பிடணும். பூராட நட்சத்திரக்காரங்க சுந்தரானந்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், இலந்தை பழம் சாப்பிடணும். அடுத்தபடியா உத்திராட நட்சத்திரக்காரங்க காலங்கிநாதர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், முந்திரி பருப்பு சாப்பிடணும். அடுத்தபடியா திருவோண நட்சத்திரக்காரங்க போகர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், நெல்லிக்காய் சாப்பிடணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரோம ரிஷி ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும். அடுத்தபடியா சதய நட்சத்திரக்காரங்க மச்சமுனி ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், நாவல் பழம் சாப்பிடணும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், இளநீர் சாப்பிடணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இடைக்காடர் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், வாழைப்பழம் சாப்பிடணும். ரேவதி நட்சத்திரக்காரங்க தன்வந்திரி ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், கரும்பு ஜூஸ் சாப்பிடணும். ஓகேங்களா? இது வந்து 8வது நட்சத்திரத்திற்கான, அதாவது அந்த இப்போ நான் எழுதியிருக்கீங்களா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு தான் நேரடியாக பலனை எடுத்து கொடுத்துட்டீங்க, ஒன்றும் தேட வேணாம். இதில் என்னன்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய ஜீவசமாதிகளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த இடம் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கின்ற குரு எனர்ஜி மூலமாக உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். சார் உங்க நட்சத்திரம் இப்போ எழுதியிருக்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரக்கானவங்க எழுதியிருக்கிறோம், அதைவே எழுதிட்டு இது உங்க நட்சத்திரத்துக்கு இல்லை, உங்க நட்சத்திரத்துக்கு அஸ்வினியில் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 8வது நட்சத்திரத்துக்கான முனிவர் உணவுகள். அதான் நான் உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஓ இப்போ நீ இதெல்லாம் எனக்கு நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தினா போதும், இப்போ இதெல்லாமே உங்க நட்சத்திரத்துக்கு பயன்படுத்த வேண்டியதுதான். ஓகேங்களா? அப்போ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது விடை கிடைக்கும். இதில் என்னங்கிற விஷயம், அந்த நட்சத்திராதிபதிக்கான பரிகாரத்தை செய்யணும். நல்லா இல்லைன்னா அது செஞ்சால் கண்டிப்பாக வருமானம் வரும். அது கிரகம் இருக்கிறவங்க யோகசாலிங்க சார்.
8வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க பயங்கரமான யோகசாலிகள். கிரகம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அதுக்குன்னு சந்திரன் இப்போ ஒன்றும் வேணாங்க சார். ஒவ்வொரு மாதமும் சந்திரன் 27 நட்சத்திரத்தை கடந்து வருவாரா மாட்டாரா? வருவார் தானே. அப்போ அந்த சந்திரன் இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் வேணாங்க. சூரியன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிப்பாரா சஞ்சரிக்க மாட்டாரா? மினிமம் அந்த நட்சத்திர பாதத்தில் ஒரு 10 நாளாக சஞ்சரிக்க மாட்டாரா? இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் இருக்குது, வருஷத்துக்கு 10 நாள் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? ஒரு சூரியன் ஒரு ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறாருன்னா ஒரு நட்சத்திரத்து மேலே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளாச்சு சந்திப்பார், கண்டிப்பாக இருப்பார். அப்போ அந்த சூரியன் இப்போ சந்திக்கு 10 நாள் இருக்குது. செவ்வாய் 1.5 மாதம் வருவார், அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு 15 நாள் பக்கத்தில் வரும். புதன் இவங்கெல்லாம் ஒரு 5 நாள் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. புதன் யாரு, அதில் நிறைய உள்ள சூச்சமுங்க இருக்குதுங்க. யாரு போறா அவங்க மூலமா வருமானம் வரும் பார்த்துக்கோங்க. இயக்கும்போது அவங்க மூலமா வருமானம் வரும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு. யாரு போறாங்கிறது இருக்கு இல்லையா? லக்கணத்துக்கு அவங்க யாரு, புதன் போறாங்க, லக்கணத்துக்கு யாரு, அப்போ அது மூலமா வருமானம் வருதுன்னா இதை இயக்கினீங்கன்னா அது மூலமா வருமானம் வர வேண்டி கண்டிப்பாக. எல்லாரும் ஒரு துறையில் இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? எல்லாரும் 12 பாவத்தில் இருக்கிற துறையில் தான் இருப்பீங்க. இதை தவிர எந்த வேலையும் இருக்காது இல்லைங்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அந்த 12 பாவத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை தொழில் தான் செய்வீங்க. அப்போ அந்த அதிபதி போவார் இல்லையா அந்த 8வது நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில்? போக மாட்டாருங்களா? சந்திரன் மாசம் ஒருக்கா வராரு, சூரியன் வருஷத்தில் 10 நாள் நட்சத்திரம் மேலே போவார், செவ்வாய் 5 நாள் போவார், அல்லது மினிமம் 10 நாள் போவார்னு வச்சுக்கோங்க. புதன் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு வருஷத்தில் 10 நாள் போவார், சுக்கிரனும் 10 நாள் போவார். குரு போனால் ஒரு வருஷம்னா அப்படியே முழுசாக பயணிக்க மாட்டார், ஒரு மினிமம் 4 மாதமாச்சு போவாரா? குரு 4 மாதம் போவார். சனி பகவான் அதிகமாக போவார். இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, ராகு கேதுகள் போது இதெல்லாம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் நட்சத்திரமே இல்லாதவங்க கவலைப்பட வேணாம், மாதத்தில் ஒரு நாள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யோகா நீங்கள் இது கேட்குற நேரம் இப்போவே சனி பகவான் அது மேலேயோ குரு பகவான் அது மேலே கூட போயிட்டு கூட இருக்கலாம். புரியுங்களா? அது எப்படி என்னங்கிற பயன்படுத்துகிற சூட்சமும் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஒரு ஜோதிடராக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது இந்த காரியம் நடக்கும்போது கூட சொல்லிட முடியும். சரிங்களா? அப்போது நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கமாகவே சொல்லிட்டேன், எடுத்து கொடுத்தாச்சுங்க. நீங்கள் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்க, இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் சார். 8வது நட்சத்திரம் பணத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 27வது நட்சத்திரம் கூட பணம் தரக்கூடிய யோகம் தரக்கூடியது. என்ன சார் 27வது நட்சத்திரம் கூட பணம் தருமா? நிறைய பேர் கேட்குறீங்க, 27வது நட்சத்திரம் கூட பணம் தருமா? அது கூட பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். சரிங்க, இப்போ சுக்கிரன்னா பெரும் செல்வம்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஊர் வழக்கப்பழத்தில் ஒரு நிமிஷங்க, இப்போ வீட்டில் ஐஸ்வர்யம்னா யாரை சொல்லுவீங்க? மகாலட்சுமி சொல்லுவீங்க. யாருடைய அதிதேவதை மகாலட்சுமி? கிரகத்தில் சுக்கிர பகவானுடைய அதிதேவதை மகாலட்சுமி இல்லைங்களா? புதனுடைய அதிதேவதை பெருமாள், சுக்கிர பகவானுடைய அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கிரன், சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிரன் இங்கே உச்சம். எங்க உச்சங்க? மீனத்தில் உச்சம். எத்தனாவது நட்சத்திரத்தில் உச்சம்? எந்த நட்சத்திரத்தில் உச்சம்? அப்ப சுக்கிரன் உச்சமாகிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்துல உச்சம் இல்லையா? சுக்கிரன் ஏன் அங்க உச்சம்? கடல், கடல் அங்க பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறார். அவங்களுடைய மார்பில் யார் இருக்கிறார்? இருக்காங்களா? மகாலட்சுமி இருக்கிறதுனால தானே பெருமாளுக்கு செல்வமே. உண்மையா இல்லைங்களா? அப்ப அங்கதானே, அதான் அர்த்தம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார். கடலுக்குள்ள ரேவதியில தான் இருக்கிறார். யாருங்க? மகாலட்சுமி இருக்கிறாங்க. அப்போ மகாலட்சுமி யாரில் பெறணும்னா இந்த 27வது நட்சத்திரத்தை இயக்கணும். சரிங்க சார், இந்த 27வது நட்சத்திரத்தை நம்ம இயக்கிறோம்னா அதுக்கு குமாரசுவாமி நூல் என்ன சொல்லுது? 27வது நட்சத்திரத்தை வணங்கும் நிலை நட்சத்திரம்னு சொல்லுது.
என்ன சொல்லுதுங்க? வணங்கும் நிலை நட்சத்திரம் சொல்லுது, அபிஷேக நட்சத்திரம்னு சொல்லுது. வணங்கும் நிலை நட்சத்திரம், அபிஷேக நட்சத்திரம். அபிஷேகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? என்ன பண்ணுவோம்? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அப்ப இந்த 27வது நட்சத்திரத்துக்கு அதிதேவதை ஒருத்தர் இருப்பாரா, இருக்க மாட்டார்? அந்த அதிதேவதைக்கு அந்த நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்தால், ஏன்னா அதுக்கு குமாரசாமி சொல்றது, அதுக்கு பேரு அபிஷேக நட்சத்திரம். அப்ப அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது மகாலட்சுமி வருவாங்களா, வரமாட்டாங்களா? சொல்லுங்க. வருவாங்க இல்லையா? அப்போ உங்க ஜாதகத்துல உங்க நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்தன்று அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய தொடங்கி விடுவாள். அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு 27வது, இப்போ எல்லாருமே இத்தனை நாளா 8வது நட்சத்திரத்தையே தேடி தேடி 2 8ஐயே தேடி தேடி ஓடிட்டாங்க. நீ அடுத்து நம்ம மக்கள் எங்க திரும்புவாங்க? நமக்கு என்னதான் 27. அப்ப அந்த நட்சத்திரம் ஏது? அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாரும் நீங்க தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? ஏன்னா நம்ம பொதுவாக 27 நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னா என்னமோ சொல்றாரு போன்னு விட்டுருவீங்க. ஆனா நான் என்ன சொல்றேங்க, காரணத்தோடு சொல்றேன். அந்த மகாலட்சுமி உச்ச ரேவதியில தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அந்த அதிதேவதைக்கு என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். இது ஒரு கணக்குங்க. அது மட்டும் சொல்லலைங்க, இது அபிஷேக நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, வணங்கும் நிலை நட்சத்திரம்ங்கிறாங்க. 27வது நட்சத்திரம் என்ன சொல்றாங்க? ஒரு வணங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அப்ப 27வது நட்சத்திரத்துக்கு அதிதேவதைன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்றோம்? வணங்குறோம். ஜென்ரலாவே இந்த நட்சத்திரம் வணங்கும் நிலை. வணங்கும் நிலை எப்படி வணங்குவீங்க? கையெடுத்து கும்பிடலாம், காலில் விழுந்தும் வணங்கலாம். அப்போ உங்களுக்கு 27வது நட்சத்திரக்காரங்களை ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதாவது ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்களை மூத்தவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இனிமேல் எப்பவுமே ஒருத்தர் 27வது நட்சத்திரக்காரங்களை பகச்சிக்காதீங்க. அந்த 27வது நட்சத்திரக்காரங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களை விட ஒரு வயசு பெருசா இருந்தாலும் சரி, 2 வயசு பெருசா இருந்தாலும் சரி, தப்பே கிடையாது. அப்ப அவங்க காலில் விழுந்தானே, அவங்க வணங்கும் நிலை நட்சத்திரம் தானே, அவங்க காலில் விழுந்து தொட்டு வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் செய்ய தொடங்கி விடுவாள். மூத்தவர் வயசுல குறைந்தவங்க காலில் விழுகக்கூடாது, மூத்தவங்க காலில் விழுகணும். ஒரு நல்ல குருமார்களா இருக்காங்களோ கூட பரவாயில்ல, ஆனா அதுக்காக நீங்க மற்றவங்க கிட்ட விழுகும்போது என்ன பண்ணக்கூடாதுங்க, வயசுக்கு கீழே விழ வேண்டாங்க, வயசுக்கு மூத்தவங்க கிட்ட விழுங்க. ரொம்ப மூத்தவங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைனாலும் ஒரு 2 வயசு 3 வயசா இருந்தாலும் தப்பு இல்லை. அக்கா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, உங்க 27வது நட்சத்திரம் இருக்காங்க, தாராளமா தொட்டு கும்பிடுங்க, என்ன தப்பு இருக்கு? அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, கும்பலா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு 27வது நட்சத்திரத்தில் போய் என்ன பண்ணலாம்? அவங்களுடைய அந்த நபர்களுடைய என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒரு கேள்விங்க, நிறைய பேருங்க ஒரு சித்தர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, அதே மாதிரி இன்னொரு தீட்சை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 27வது நட்சத்திரம் தீட்சை வாங்க, சூப்பர் பவர் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம், அதில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாள். அப்பொழுது நீங்க சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க, அல்லது உங்க குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா கூட என்ன பண்ணலாங்க, உங்களுடைய 27வது நட்சத்திரத்தில் போய் அவங்க கிட்ட காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா மகாலட்சுமி ஆசி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, வணங்கிக்கலாம், அது கூட பண்ணிக்கலாம். 27வது நட்சத்திரத்தில் போய் சித்திரை வணங்கினாலும் அது வணங்கும் நிலை நட்சத்திரம் தானே. அப்ப நீங்க வந்து அபிஷேக நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம், தாராளமா அதில் வந்து நம்ம செய்யலாம். அபிஷேகம் பண்றோம், வணங்குறோம், இதுல எந்த தப்பும் கிடையாதுங்களே. இப்போ இதை விட இன்னொரு முக்கியமான அம்சம் சொல்றேங்க, இது ஒரு சூட்சமம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு யார்? அப்போ மனைவி காலை விழுந்துடலாங்கிறீங்களா? உங்களுக்கு அது மதிச்சாங்கிறது கிடையாதுங்க. 27வது நட்சத்திரமாக மனைவி வந்தா அப்பதான் டெய்லி வணங்கிக்கலாமே. ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்ட்டு அது சிக்கலா இருக்கு. இதுக்கு இன்னும் வழி சொல்றேங்க, கவலைப்படாதீங்க. ஏன் சார் மனைவி கால எப்படி சார் விழுகிறது? ஓகே, தப்பே கிடையாது. இதுல யார் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள பிறந்தவங்க, அவங்களுக்கு அம்மா யாரு? காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள பகலில் பிறந்தவர்களுக்கு அம்மா சுக்கிர பகவான்.
அப்போ யோசிச்சு பாருங்க, பகலில் பிறந்தவங்க அம்மா கால் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுனா வாங்கினா பலன் வேலை செய்யுமா செய்யாதான்? செஞ்சு பாருங்க. எப்போ, எந்த நட்சத்திரத்தில்? 27 மாசம் 27வது நட்சத்திரம் உங்களுக்கு வராமையா போயிடும். செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் வரும்பொழுது உங்க அம்மா காலில் விழுந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. வருமானம், மகாலட்சுமி வருவார். படத்து வச்சு கும்பிடலாம். அவங்க வணங்கும் நிலை நட்சத்திரம் தானே. அந்த 27வது நட்சத்திரத்தில் அவங்க மானசீகமா தொட்டு கும்பிடுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் சூட்சமம். இந்த மாதிரி என்னங்க, இரவில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தான். நம்ம அங்க 27வது நட்சத்திரத்தில் சுக்கரன் தானே உச்சம். அம்மா இப்போ ஒரு யோகம், அடுத்து ஏதாச்சும் இரவில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகம் வரும். அப்போ சொல்றோம், இரவில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகம் வரும். இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஏன் சொல்றேன்னாங்க, நான் எந்த ஒரு டாபிக்ல நம்ம பேசினாலும் உங்களுக்கு தெரியும். வருமானம், பணம்னா எந்த கிரகம்? குருவும் சுக்கரன் தானே. அப்போ அந்த சூட்சமத்தில் குரு உச்சமடையக்கூடிய இடத்தை எடுத்துக்கிட்டோம், சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடத்தை. அது நட்சத்திரத்தில் குமாரசாமியத்தோட கனெக்ட் ஆகுது, 8:27 கனெக்ட் ஆகுது. அப்போ அதுக்கு காரண காரியங்களோடு நாம் இந்த பரிகாரத்தை செய்கின்ற பொழுது நமக்கான விடை என்பது கிடைக்கும். அதை சொல்லுவாங்களா, அப்படியே கணேஷ் ஐயா சொன்னாருங்க, முதலில் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையோடு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ பணவரவிற்கான சூட்சமங்களை சொல்லியாச்சு. இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது உங்க கையில விட்டாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு பாடமே கொடுத்துட்டேன். ஒரு கிளாஸ்ல எடுக்க வேண்டிய பாடம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல எடுத்த பாடத்தை அப்படியே உங்களுக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அனைவரும் இந்த 8வது நட்சத்திரத்தையும் 27வது நட்சத்திரத்தையும் சரியான முறையில் கையாண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு பெரும் தனத்தை சேர்க்க வேண்டும், மகாலட்சுமியினுடைய முழு அருளை பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.